My dear masters, my dear friends, and my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM, PMC மற்றும் சத்யன் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். When the disciple is ready, Guru will appear. When the student is ready, the master will come. அப்படின்னு சொல்லி ஒரு சொல் இருக்கு மாஸ்டர்ஸ். இங்க ஸ்டூடெண்ட் யாரு, மாஸ்டர் யார், டிசைபிள் யாரு, குரு யார்? இங்க டிசைபிள் என்பவர் யாரு அப்படின்னா, நாம முன்னேற்றம் என்பது அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்துடன் நம்முடைய மைண்ட் டிசிப்ளின் பண்றோம். எந்த செயல் செய்யணும், எந்த செயல் செய்யக்கூடாது, எந்த செயல் எப்படி செய்யணும், எந்த செயல் எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முறைப்படியாக நம்முடைய வாழ்க்கையை ரெடி பண்ணிக்கிறோம் பாருங்க. Then you are called as a disciple. Then you are called as a student. சத்தியத்திற்காக, சத்திய தரிசனத்திற்காக நாம சில செயல்கள் எல்லாமே செய்கிறோம். அந்த செயல் யாரெல்லாம் செய்கிறார்களோ, ஒரு டைரக்ஷன்ல போறார்களோ, அவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் குரு என்பவர் யாரு? Who is a master? யாருக்கு யாரும் மாஸ்டர் கிடையாது, உங்களுக்கு நீங்க தான் மாஸ்டர். வெளியில இருக்கும் குரு யாரு அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு குரு என்பவர் இருக்கிறார்கள். அவருதான் சுவாசம். அந்த சுவாசத்தை கடைப்பிடிங்கள், சுவாசத்தை கவனியுங்கள். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனம், புத்தி எல்லாமே உள்முகம் ஆகும். அங்கேதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கும் குரு டிசப்பியர் ஆயிடுவாங்க. அப்புறம் நமக்கு கைடன்ஸ் யார் தருவாங்க? Who will teach us where to go and where not to go, how to go and how not to go. நம்முடைய நோக்கம்தான் நம்முடைய குரு, மை டியர் மாஸ்டர்ஸ். சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்முகம் ஆகுறீங்க. உள்முகம் ஆகும்போது உங்களுடைய ஆறாவது உணர்ச்சி, சிக்ஸ்த் சென்ஸ், அதாவது இன்ட்யூஷன் என்பது ஆக்டிவேட் ஆகும். இன்ட்யூஷன் ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வருது. அதுதான் உங்களுடைய குரு. தெலுங்குல பத்ரிஜி என்ன சொல்லுவாங்க இந்த கான்செப்ட் பேரு அப்படின்னா, குரியே குருவு அப்படின்னு சொல்லுவாங்க. குரி அப்படின்னா நோக்கம், யுவர் கோல். உங்களுடைய நோக்கம் தான் உங்களுடைய குரு. உங்களுடைய நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய மனம், உங்களுடைய புத்தி, உங்களுடைய உடல் மூணுமே ஒருநிலைப்பாட்டுக்கு வந்து அது மேலேயே கவனம் என்பது செலுத்தும் போது உங்களுக்கு நிறைய இன்ட்யூஷன் மூலமா மெசேஜஸ் வருது. அந்த மெசேஜஸ் மூலமா நீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே கடைபிடிக்கும் போது நிறைய அனுபவங்கள் எல்லாமே வருது. அனுபவம் தான் ஞானம். When the disciple is ready, குரு will appear. நீங்க டிசிப்ளின்டா ஒரு முறைப்படியாக சத்திய தரிசனத்திற்காக, இந்த உலக நன்மைக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய நோக்கத்தை அறிமுகம் படுத்த முடியும். அந்த நோக்கத்துடன் பயணம் என்பது செய்யணும் மாஸ்டர்ஸ். அதுதான் தர்மா ஆஃப் எ ஸ்டூடெண்ட். அந்த நோக்கம் என்பது கண்டுபிடிக்கிற நேரத்துல மைண்ட் என்பது வராது. யூ வில் பி இன் த விட்னஸ் ஸ்டேட் ஆஃப் பிரத். எப்போ உங்களுடைய நோக்கம் என்பது உங்களுக்கு புரிய வருதோ, தென் யூ வில் ஸ்டார்ட் யூசிங் யுவர் இன்டெலெக்ட் அண்ட் மைண்ட். புத்தி என்பது பயன்படுத்தி, மைண்ட் மூலமா திங்கிங் பண்ணி, உடல் மூலமா கடைபிடித்து ரிசல்ட்ஸ் என்பது கொண்டு வரும் பாருங்க. அங்கேதான் உங்களுக்கு முக்கியமான அனுபவம் என்பது கிடைக்கும். அந்த அனுபவத்திற்காகவே நாம எல்லோரும் வந்திருக்கிறோம், மை டியர் மாஸ்டர்ஸ். திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் லைஃப். ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதும் இதுதான். நீங்க சும்மா உட்காராது, ஏதோ ஒரு செயல் செய். அது சரியா இல்லாம இருக்கா அப்படின்ற விஷயம் யோசிக்காது. முதல்ல ஏதோ ஒரு செயல் செய். நீ முதல்ல ஆட்டோமேட்டிக்கா 1-2 வாட்டி நீங்க தவறு செய்தாலும் பரவாயில்ல, 3வது வாட்டி நீங்க கரெக்டா பண்ணும்போது சரியான அனுபவம், சரியான ஞானம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். That's where you will get the enlightenment, my dear masters. இதுதான் வாழ்க்கை. அதுக்காக தினமும் நாம் எல்லோரும் தியானம் செய்யணும், சுவாத்தியாயம் செய்யணும், சத் சங்கம் பண்ணணும், நம்முடைய மைண்ட் டிசிப்ளின் பண்ணிக்கணும். ஒரு முறைப்படியாக நம்முடைய வாழ்க்கை என்பது இருக்கும்போது தினமும் ஒரு பெரிய பெரிய நோக்கங்களுடன் நமக்கு அறிமுகம் என்பது ஆகும். அதுதான் நம்முடைய பயணம், அதுதான் நம்முடைய முக்தி மார்க்கம், அதுதான் நமக்கு என்லைட்டன்மெண்ட் என்பது கொடுக்கப்படும். அதுக்காக ஸ்பிரிச்சுவல் பாத்துல ஸ்டூடெண்ட்டும் நீங்க தான், மாஸ்டரும் நீங்க தான். ஸோ disciplined life is nothing but studentship. Finding the path is nothing but being with the Guru. Thank you, masters. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.